Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 24 part 1. ஓபன் பண்ணா நம்ம ஆளுங்க அந்த காம்பவுண்ட் வாலை தாண்டி போகணும்னு சொன்ன உடனே ஒரு இடத்துக்கு கூட்டு போய் ஒரு பெரிய ஹோல் மாதிரி உன்னை காமிச்சாலே அதை வச்சுதான் பறக்க விட்டு இவங்களை உள்ளுக்குள்ள அனுப்ப போறான். அந்த இடத்தோட பேரு செரேட்டை. அது மட்டும் இல்லாம அவ ஃபயர் ஒர்க் எக்ஸ்போர்ட் ஆமா. ஸ்கை வழியா போனா பல்லுகள் எல்லாம் செதறிராதான்னு நம்ம ஆளுங்க எல்லாம் பதறுவானுங்க. அதெல்லாம் ஒன்னாகாதுன்னு சொல்லிட்டு டே விடா கண்டா கொடா கண்டா அப்படின்ட்டு அவளோட ரெண்டு அல்லக்கைங்க இருக்கானுங்கல்ல அவனுங்களை ரைஸ் பண்ண சொன்ன உடனே அவனுங்களும் அங்க வேலையை பாப்பானுங்க. டப்புன்னு மேல ஓபன் ஆகி கீழே அந்த பைப்பு மாதிரி இருந்தது செம ஹைட்டுக்கு மேல போயிரும். ஆக்சுவலா இதுலதான் அந்த குக்குபூஷி ஸ்பெஷலிஸ்ட். அதாவது பெரிய சைஸ் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே இவன் தான் வெடிக்க விடுவான். இப்படி பில்டப் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில அந்த காஞ்சு வந்து அதுக்கு பேரு தான் ஃப்ளவர் கிரேன் கேனான் அப்படின்னு சீன் போடுவானா. ஒரே மிதி நான் தான் பில்டப் பண்ணிட்டு இருக்கல குறுக்க வந்து டிஸ்டர்பா பண்ற ஒய்யாலன்னு. அப்ப நம்ம இஷிடா இருந்துட்டு என்னதான் இவ ஃபயர் ஒர்க் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் நாங்க எப்படி அந்த ஸ்கை வழியா அப்படி இப்படின்ட்டு இழுப்பானா உடனே ஒரு பாலை தூக்கிட்டு அடிப்பா. அது நம்ம இஷிடாவோட மூஞ்சில அடிச்சு தெரிச்சு பவுன்ஸ் ஆகி இச்சிகோ கையில போய் விழும். அதை வச்சுதான் இவங்க சேஃப்டியா அங்க போய் லேண்ட் ஆக போறாங்க. இதுக்கு பேரு தான் ஸ்பிரிட் கோர். என்ன பண்ணுனா அது மேல ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்பியர் ஒன்னு உருவாகும்பா. ஆனா நம்ம பையலுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் அப்படி ஃபோக்கஸ் பண்ணி பழக்கமே இல்லையே. அது எப்படி பண்றதுன்னு கேட்பான். அவளுக்கே ஷாக்கு. ஏன்னா சோல் ரீப்பரா இருந்துட்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கூட உன்னால ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா நீ எல்லாம் என்னடா சோல் ரீப்பர் இப்படித்தான் பண்ணணும்னு வேற செஞ்சு காட்டுவான். உடனே அந்த பிளாக் ஹேட் அவன் புதுசுமா இப்பதான் ஒன்னு ஒன்னா கத்துக்கிட்டு இருக்கான். அவனால அதெல்லாம் ஒழுங்கா பண்ண முடியாதுன்னு உடனே நம்மால ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு இப்படியா அப்படியான்னு முக்கிட்டு இருப்பான். இப்படி எல்லாம் சொன்னா புரியாதுன்னு அவளோட தம்பி காஞ்சு இருக்கான்ல அவங்கிட்ட சொல்லி பண்ணி காட்ட சொல்லுவா. ஆனா நம்ம பையன் அந்த பாலை அவன்கிட்ட கொடுக்க மாட்டான். ஏன்னா நீ சொல்லி கொடுத்து நான் செஞ்சேன்னா அது எனக்கு அவமானம். அதனால நானே கீச்சிக்கிறேன் நீ ஒன்னும் பண்ண வேண்டாமா. என்னடா என்கிட்ட மறுபடியும் சண்டை போண்டுமான்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு கிடப்பானுங்க. அது அவளுக்கு கடுப்பாயி ரெண்டு பேருக்கு மட்டிலையும் பொங்கு பொங்குன்னு நாலு வச்சு சொன்னாத மட்டும் ஒழுங்கா செய்யடாம்பா. அதுக்கப்புறம் காஞ்சு பாலை வாங்கி அந்த பாலை யூஸ் பண்ணி அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணுவான். அவனை சுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பியர் ஒன்னு உருவாயிரும். இதுக்கு பேரு வந்து கெனான் பால். எப்படி சூப்பரா இருக்குதா. இப்போ நம்ம ஆளுகளால டோரை ஓபன் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள போக முடியல. அதனால அடுத்து என்ன பிளான் யோசிச்சாங்க. அந்த செவுத்துல வேணா ஓட்ட போட்டு போலாமான்னு பார்த்தா வாய்ப்பே கிடையாது. அந்த செவரே ரொம்ப ரேரான மெட்டீரியல். அதை உடைக்க முடியாது. சாம்பிளுக்கு அந்த செவரை ரெடி பண்ணிருப்பாங்கல்ல அந்த மெட்டீரியலை கீழே வச்சு அடிச்சு உடைச்சு காட்டுவா. அவ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வச்சு அடிச்சு கூட சுத்தி இருக்க இடம் தான் டேமேஜ் ஆயிருக்குமே தவிர அந்த கல்லுக்கு எதுவும் ஆயிருக்காது. ஏன்னா அந்த கல்லுக்குள்ள இருந்து வர வேவ்ஸ் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ஈஸியாவே பிரேக் பண்ணிரும். அது மட்டும் இல்ல இந்த செரட்டாய்ங்கிற இடத்தை சுத்தி ஒரு ஸ்பெரிக்கல் பேரியரும் இருக்குது. குழி தோண்டிட்டு போனாலும் சரி டாப்ல ஸ்கை வழியா போனாலும் சரி கம்ப்ளீட்டாவே சேஃப் கார்ட் பண்ணிருக்கும். இவங்களுக்கு அந்த செவுரு தான் இப்ப பிரச்சனை. மத்தபடி உள்ள போலாம். ஆனா அப்படி இருந்தாலும் நார்மலா போக முடியாது. அதுக்காக தான் இப்படி ஒரு கெனான் பாலை உருவாக்கி இருக்காங்க. அந்த டிவைஸ் பாத்தீங்கன்னா இவ கண்டுபிடிச்சதான். ஆனா இவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இவங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அந்த ஸ்பிரிட் கோர் கூட கம்பைன் பண்ணாங்கன்னா ஒரு டெம்பரரி கெனான் பாலை உருவாக்கும். அதை வச்சு அந்த பேரியரை தாண்டி அந்த ஊருக்குள்ள போயிடலாம். செவுரு தான் செம ஹைட் ஆச்சு. ஏறி போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம லேட் ஆகும். அதனால தான் அந்த ஃப்ளவர் கிரேன் கெனான்ல வச்சு இவங்களை ஷூட் பண்ணா பறந்தே அங்க போய் ரீச் பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு கேட்ட உடனே நம்ம ஆளுகளும் கேட்கறக்கு வருவாங்க. ஆனா அதுக்குள்ள அவ எதுவும் தேவையில்லாம பேச வேண்டாம். கீழே ட்ரைனிங் ரூம் இருக்குது. வாய மூடிண்டு போய் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்ன உடனே சரி அதுக்கப்புறமாச்சு கேட்கலாமான்னு பார்த்தா அவளோட அல்லக்கைங்க வந்து அலேக்கா தூக்கிட்டு போயிருவானுங்க. என்ன ஒரு பஞ்சாயத்துனா இவங்க கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணும். அப்பதான் இவங்களால அந்த பேரியரை தாண்டி உள்ள போக முடியும். ஏதாச்சும் சின்னதா இவங்க மிஸ்டேக் பண்ணாலுமே இவங்களோட பாடி பீஸ் பீஸா செதறிடும். அதனால நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு நம்ம ஆளுகளை பேசவே விடாம அனுப்பி விட்டுருவா. இங்க காஞ்சோ அவனோட எனர்ஜியை நிறைய யூஸ் பண்ணவன பைய தொங்கிட்டான். அவங்கிட்ட கீழே போய் அவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண சொல்லுவான். அப்போ காஞ்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸா தான் பேசுவான். நிஜமாவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு. ஏன்னா இவன் சோல் ரீப்பருக்கு எதிரானவன். வந்திருக்க நம்மாலு சோல் ரீப்பர். அது மட்டும் இல்லாம இவங்களோட அண்ணன் அவனுக்குமே சுத்தமா பிடிக்காது. சோ அண்ணன் கிட்ட நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்ட உடனே அவ கடுப்பாயி கத்திட்டு இத பத்தி தேவையில்லாம நீ பேசாத ஒழுங்கா போய் வேலைய பாரு டென்ஷன் பண்ணாதன்னு சொல்லி அனுப்பி விடுவா. அப்படியே கட் பண்ணா இங்க லிeutenants எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே ஒண்ணு கூடிட்டு இருக்காங்க. கேப்டன்ஸ் நிறைய பேர் எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்க ஸ்குவாட்ல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கவலையில தான் இருப்பாங்க. அதுலயும் ஐசனோட ஸ்குவாட்ல இருக்க ஒரு பொண்ணு அவரை நினைச்சு ரொம்ப கவலைப்படுவா. ஏன்னா சில நாட்களா அவர் ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காராமா. ஏன் என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டா எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாராமா. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இந்த ரெஞ்சி பயலுக்கு தான் ஏன் என்னன்னு தெரியுமே ஆனா சொல்ல மாட்டான். என்னதான் நடக்குது அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ட்ரைனிங் எடுக்கிற ரூம்ல வேற லெவல் ஃபன்னு போயிட்டு இருக்கும். இங்க நம்ம இச்சிகோ அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ண முக்கிட்டு இருப்பானா அவனை சேர் அப் பண்றேன்னு அந்த ட்வின்ஸுங்க வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு இருப்பானுங்க. இங்க இவங்க பேந்த முழிச்சிட்டு இருப்பாங்க. என்னடா நடக்குது இங்கன்னு. அப்படியே கட் பண்ணி குக்குகூஷி
யோஷிபாவை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா 2 ட்ரிங்க ஊத்தி வச்சுட்டு அவ அண்ணா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். ஆனா அவங்க அண்ணா எல்லாம் அங்க இருக்க மாட்டாங்க. என்ன மேட்டர்னு கேட்டா அவங்க அண்ணனை ஒரு சோல் ரீப்பர் தான் கொண்டிருப்பான். அதனால தான் சோல் ரீப்பருக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு காஞ்சு கேட்டிருப்பான். பட் அவனே ஒரு சோல் ரீப்பரா தான் செத்துருப்பான்னு வைங்க. கண்டிப்பா நீ உயிரோட இருந்தீன்னா சோல் ரீப்பர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தான் நீ என்கிட்ட சொல்லுவேன், கரெக்ட் தானே அப்படின்ட்டு அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பான்னு வைங்க. இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கரெக்டா கொண்டு வந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் அந்த ஏரியாக்குள்ள போய் சேர்ந்துட்டாங்களா, சேர்ந்தவங்கள சும்மா விட்டாங்களா இல்ல சுரிஞ்சிட்டு விட்டாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.